வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு நம்ம 21st March 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நேஷனல் நியூஸ் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கிரண் ரிஜிஜு அசியூம்ஸ் அடிஷனல் சார்ஜ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் பசுபதி குமார் பராஸ் ரிசைன் ஃப்ரம் தி யூனியன் கேபினெட். இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம கிரண் ரிஜிஜு யூனியன் மினிஸ்டருக்கு வந்துட்டு அடிஷ்னலா சார்ஜ் கொடுத்திருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்கன்னா, ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரி வந்து அவருக்கு அடிஷனல் சார்ஜா கொடுத்திருக்காங்க. இப்போ கரண்டா அவர் எதுல இருக்காருன்னா எர்த் சயின்சஸ் இருக்காரு. இதோட இனிமே வந்து ஃபுட் ப்ராசஸிங்கும் பார்ப்பாரு. ஏன்னா கரண்டா இருக்கிற ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் பசுபதி குமார் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இவருக்கு வந்து இது அடிஷனல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எக்ஸ்கவேட்ஸ் குப்தா எரா சைட் இன் மத்திய பிரதேஷ் aims to uncover oldest temple of India. ஸோ என்னன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்தியாவின் ஓல்டஸ்ட் டெம்பிள் என்ன அப்படின்ற தேடல்ல வந்துட்டு மத்திய பிரதேஷ்ல வந்து ஒரு டெம்பிள் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நச்னே வில்லேஜ் பன்னா டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ்ல தான் வந்து இதை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டெம்பிள் வந்து குப்தா எரால பார்வதி டெம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிள் எந்த எரால கட்டப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா குப்தா எரா. ஸோ இன்னொரு டெம்பிள் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது பேர் வந்து சாமுகி டெம்பிள் ஆஃப் கலாச்சுரி டைனாசிட்டி. ஸோ இது ரெண்டுமே வந்து மத்திய பிரதேஷ்ல தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மத்திய பிரதேஷோட ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். மத்திய பிரதேஷோட கேபிட்டல் என்ன? போபால். சீஃப் மினிஸ்டர் யாரு? மோகன் யாதவ். கவர்னர் வந்து மங்குபாய் பட்டேல். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். கிரிட் இந்தியா எலிவேட்ஸ் டு மினி ரத்னா கேட்டகிரி ஏ மைல்ஸ்டோன் இன் பவர் செக்டார். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, கிரிட் இந்தியா இதுக்கு வந்து மினி ரத்னா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கிடைச்சிருக்கு. கிரிட் இந்தியா அப்படின்னா என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னா, இது வந்து 2009 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிரிட் இந்தியாவோட வேலை என்னன்னா, பவர் வந்து ஜென்ரேட் ஆகிற பவரை வந்து எல்லா லொகேஷன்ஸ்க்கும் எஃபிஷியண்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுதான் கிரிட் இந்தியாவோட வேலை. ஸோ இது எப்படி பண்ணுது அப்படின்னா, அதுக்கு வந்து 5 ரீஜனல் லோட் டிஸ்பேச் சென்டர் அண்ட் நேஷனல் லோட் டிஸ்பேச் சென்டர் மூலமா எல்லா இடத்துக்கும் பவரை வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதுதான் கிரிட் இந்தியாவை பத்தின நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங்க்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபின்லாண்ட் டாப்ஸ் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2024, இந்தியா ரேங்க்ஸ் 126. ஸோ நம்ம யூஎன் வந்துட்டு வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து யார் டாப்ல வந்திருக்காங்க அப்படின்னா ஃபின்லாண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. டோட்டலா வந்து எத்தனை நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு அப்படின்னா, டோட்டலா வந்து 143 நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியா வந்து 126th ரேங்க்ல நம்ம வந்து ரேங்க் வந்திருக்கோம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து என்ன, ஹாப்பினஸ்னா ஹாப்பியா ஃபைனா இருக்காங்க. ஃபின்லாண்டுக்கு ஹாப்பியா ஃபைனா இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். ஸோ ஃபின்லாண்டை பற்றி ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஹெலன்ஸ்கி கேபிட்டல், அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஃபினிஷ் அண்ட் ஸ்வீடிஷ் 2 லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா பெட்டேரி ஓர்போ. இந்த பிரைம் மினிஸ்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓப்போ ஃபோன் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கு. ஆர்போன் இருக்குல்ல, அதுல இருக்க ஓப்போ வந்து ஞாபகம் வச்சுப்போம். ஓப்போ ஃபோன் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் நியூஸ்ல என்ன சொல்றாங்க, ஐசிஏஆர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் தனுகா அக்ரிடெக் லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதான் நியூஸ். இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ், அடிமட்ட லெவல்ல ஃபார்மர்ஸ் வந்துட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், டெக்னாலஜி போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஸோ ஆக்சஸ் டெக்னாலஜி பை ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் இதோட எய்ம். ஸோ அதுக்காக நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் தனுகா அக்ரிடெக் இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு 14.5 crore ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஆரோட டைரக்டர் யாரு? டாக்டர் US கௌதம். இவர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஐசிஆரை பற்றி ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 6, 1929 அப்போ தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. எது கீழே இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷன் கீழே தான் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ். என்ன சொல்றாங்கன்னா, அசாம்ஸ் ஜாகிரோட் செட் டு என்டர் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பை 2025
சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. ஸோ ஒன்றும் இல்லை, என்ன சொல்றாங்கன்னா அசாமோட சீஃப் மினிஸ்டர் யாரு, ஹிமந்தா பிஸ்வா சர்மா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அசாம் வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில என்டர் ஆகும். எப்பனா 2025ல என்டர் ஆகும். எப்படின்னா ஜாகிரோடுங்கிறது அசாம்ல ஒரு டவுனு. அங்க வந்து ஒரு யூனிட் செட்டப் பண்றது மூலமா அசாம்ல வந்து 2025ல நாங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில என்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து யாரோட கொலாபரேஷன் மூலமா பண்றாங்க அப்படின்னா டாடா குரூப்ஸ் அவங்களோட மூலமா தான் பண்றாங்க. ஸோ அந்த பிளான்ட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கல்ல, ஸோ அது வந்து 27,000 crore வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. எப்போ 2025ல. ஸோ அசாமோட ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அசாமோட கேபிட்டல் வந்து டிஸ்பூர். கவர்னர் வந்து குலாப் சந்த் கட்டாரியா. இதுல நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், குலாப் சந்த் கட்டாரியான்னு கவர்னர் கொடுத்துருக்காங்களே, குலாப் ஜாமுன் ஞாபகம் வச்சுப்போம். குலாப் ஜாமுனுக்கு நம்ம ஆசைப்படுறோம், அசாம்ல இருக்க ஆசை, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கவர்னரை. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எம்எஸ்ஆர்டிசி அதாவது மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இன்ட்ரடியூசஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் எல்என்ஜி பவர்ட் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைல்ஸ்டோன் இன் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ மகாராஷ்டிரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பஸ் ஒன்று வந்து விட்டுருக்காங்க. பஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற ஃபியூவல் தான். இது என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். அதாவது இது வந்து நார்மல் பெட்ரோல் டீசல்ல வர எமிஷன்ஸை விட இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது வந்து ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஸோ கார்பன் எமிஷன் இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்காக வந்து இதை வந்து அவங்க வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முன்னோடியா வந்து மகாராஷ்டிரா வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ்ல. மகாராஷ்டிரா ஸ்டேட்ஸோட ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். கேபிட்டல் வந்து மகாராஷ்டிராக்கு நமக்கு தெரியும் மும்பை. இப்ப சீஃப் மினிஸ்டர் யாரு, ஏக்நாத் ஷிண்டே. கவர்னர் வந்து ரமேஷ் பயாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, லக்ஷ்யா சென் ஜம்ப்ஸ் டு வேர்ல்டு நம்பர் 13 இன் மென் சிங்கிள். சாத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி இவங்க தான் வந்து டபுள்ஸ்ல வந்து டாப் ஸ்பாட்ல இருக்காங்க. இதுதான் வந்து நியூஸ். அதாவது பேட்மிண்டன்ல வந்து நமக்கு தரவரிசை பட்டியல் விட்டுருக்காங்க. அதுல வந்து நம்மளோட இந்தியன் பேட்மிண்டன் யாரு, லக்ஷ்யா சென். இவர் வந்து எந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு, நம்பர் 13க்கு போயிட்டாரு. ஏன் போனாருன்னா இவர் வந்து இப்ப பிரெஞ்சு ஓப்பன், ஆல் இங்கிலாந்து ஓப்பன்லாம் பேட்மிண்டன் நடந்திருக்கும். இதுல செமிஃபைனல்ஸ் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால வந்து அவருக்கு 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்லயும் கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஸோ அவரோட ரேங்கிங்கும் வந்து இதுல முன்னுக்கு வந்து அவர் இப்ப எதுல இருக்காரு, 13th ரேங்க்ல இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டபுள்ஸ்னாலே நமக்கு தெரியும் யார் வருவாங்கன்னு. சாத்விக் சாய்ராஜ், ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இவங்க எப்பவும் போல அவங்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல லீட் பண்றாங்க. ஸோ இதான் நமக்கு நியூஸ். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல என்ன, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் 2024. நம்ம வந்துட்டு யூஎன் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஏன் அந்த ரிப்போர்ட்டை விட்டுருக்காங்கன்னா 20 மார்ச் வந்துட்டு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி யூஎன் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் நம்ம அங்கே படிச்சோம்ல அதுவும் விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டே படிக்கிறப்ப அதுக்கு ஏதாவது தீம் இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் நம்ம படிச்சுக்கலாம். இந்த வருஷத்தை 2024க்கு என்ன தீம்னா ஹாப்பியர் டுகெதர். ஸோ ஹாப்பினஸ் டே 20 மார்ச். ஹாப்பினஸோட தீம் வந்து ஹாப்பியர் டுகெதர். ஸோ அவ்வளோதான், நியூஸ் முடிஞ்சிருச்சு. டு வாட்ச் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.